Hello traders, this is episode number 3 and in this video நம்ம working candlestick patterns real examples ஓட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். without wasting any time, let's get started. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட்னா என்னங்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன். ட்ரெண்டுனா மார்க்கெட்டோட டைரக்ஷன் தான் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஒரு லாஸ்ட் ஆஃப் அன் ஹவராக அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அது பேர் அப் ட்ரெண்ட். மார்க்கெட் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவராக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் ரேஞ்சிங் மார்க்கெட். இப்போ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டர்ன் விச் இஸ் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ ஒரு கிரீன் கேண்டில் ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலை விட 2 times பிக்கராக ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் பையிங் என்ட்ரியை இந்த கேண்டில் காட்டுது. இது எதை சிக்னல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி பையிங் கேண்டிலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. சிமிலர்லி ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ரெட் கேண்டில் ப்ரீவியஸ் கிரீன் கேண்டிலை விட 2 times பிக்கராக ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் தான் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். இந்த கேண்டிலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸோட என்ட்ரியை இந்த கேண்டில் காட்டுது. இது எதை சிக்னல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒரு பேட்டர்னை ரொம்ப நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோவில் என்னோட ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இந்த பேட்டர்னை வச்சு நான் 80 to 90% அக்யூரசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணியிருக்கேன். அதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேட்டர்னை இக்னோரே பண்ணிடாதீங்க. இந்த பேட்டர்னை ரொம்ப நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது டோஜி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். போன வீடியோவில் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் அண்ட் பியரிஷ் கேண்டில்ஸ்டிக்கை பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். இப்போ டோஜினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் சேமாக இருக்கிறப்போ தான் இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த டோஜி கேண்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேம் ஸ்பாட்டில் இருக்கும். இந்த டோஜி கேண்டில்ஸ்டிக்கு பாடி இருக்காது. இது பார்க்க ப்ளஸ் மாதிரி இருக்கும். இதோட மீனிங் மார்க்கெட் இன்டெசிஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் சேம் லெவலில் இருக்கிறதுனால இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டில் எங்கே வரும் எங்கே போகும்ன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் டோஜி கேண்டிலுக்கு அடுத்தது எப்போவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. டோஜியில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராகன் ஃப்ளை டோஜி. ட்ராகன் ஃப்ளை டோஜி பையர்ஸ் என்ட்ரியை காட்டும். ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி ப்ரைஸ் கீழே போய் இங்கேருந்து லாஸ்ட் மினிட்ல பையர்ஸ் என்ட்ரு பண்ணி ஓப்பன் ஆன இடத்துலையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கிறதுக்கு 70% சான்சஸ் இருக்குது. செகண்ட் டைப் கிரேவ் ஸ்டோன் டோஜி. சிமிலராக ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி பையர்ஸ் டாமினேட் பண்ணி மேலே கொண்டு போனதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணி ஓப்பன் ஆன இடத்துலையே ப்ரைஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்காக இருக்கிறதுக்கு 70% சான்சஸ் இருக்குது. இந்த 4 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸையும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ட்ராகன் ஃப்ளை டோஜியும் கிரேவ் ஸ்டோன் டோஜி இந்த 2 பேட்டர்னுமே ரொம்ப ரேரான பேட்டர்ன்ஸ். ஆனால் புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய பேட்டர்ன்ஸ். அதனால் அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மட்டுமே வச்சு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது கூட டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை ஒரு கன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எபிசோட் 1 and 2 நான் லான்ச் பண்ணிட்டேன். அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஃப்ரீ பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸை நான் இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி சேனலோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாகவே எனக்கு டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in the next video.